தொண்டாமுத்தூர்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேட்பாளர் நிறுத்திருக்காரு விஜய். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இது ஒரு பயங்கரமான பொங்கு நம்ம அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனா தளபதி முகத்துக்கு முன்னாடி எல்லாமே தூசு. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. தளபதி நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது யாரோட கோட்டைன்னு சொல்றாங்களோ அந்த கோட்டையை உடைச்சு தளபதி கோட்டையை கோயம்புத்தூரை மாத்தாம விட மாட்டோம். நாங்கெல்லாம் 15 வருஷமா நான் சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்ததுல இங்க ஏரியால தான். நான் பல வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேன். இங்க ஓட்டு வீடா தான் இருக்குது. ஆனா மக்களுக்கு வந்து வருமானம் பெருசா வரல. நீங்க கான்ட்ராக்டர் எடுத்துட்டு ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, எதுக்கு பண்ணீங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானம் அத 15 வருஷம் கொஞ்சமாவது மேல போயிருக்கா? இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்கிறாங்க. முதல்ல 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப 15 வருஷம் கழிச்சு 1100 ரூபாய் வாங்குறாங்க. கடன் சுமை தான் ஜாஸ்தியா இருக்க தவிர அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா தளபதி ஆட்சி வந்த உடனே குடிசை வீடுகளும் மாடி வீடா மாறும். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா தளபதி ஆட்சியில் நிறைய வரும். புதிய வேலை வாய்ப்பு திட்டங்கள் நிறைய கொண்டு வர போறோம். தளபதி சொன்னாங்க. அதே மாதிரி அவருடைய திட்டங்கள் நீங்க கேள்விப்படுங்க. இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல இருந்து இது குழந்தைங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லாமே மாடர்னைஸ்டா பண்ணி நிறைய கொண்டு வந்துருக்காரு. அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தும். ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தாலே இது எல்லாமே நடக்கும். ஊழல் இருக்கிற ஆட்சி இருக்கிறனால தான் எதுவுமே நடக்காம இருக்குது. விவசாயிகளுக்கு இங்க ஸ்டோரேஜ் இதெல்லாம் கிடையாது, பெரிய ஃபெசிலிட்டி கிடையாது. ஆலாந்தோர சைட்ல இருந்து நானே சந்தைக்கெல்லாம் போயிருக்கேன். அங்க வெங்காய சந்தை, தக்காளி சந்தை எல்லாமே நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு சரியான ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டோரேஜ் எப்பவோ கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளவோ நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க தீண்டாமை இருக்குங்க நல்லாவே தெரியும். அதெல்லாம் கண்டிப்பா நாங்க ஒழிக்காம விட மாட்டோம். அது நான் பெரிய விஷயமா பார்க்கல. எங்களுக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 300 ரூபாய் காசு கொடுத்தா தான் வருவாங்க. நம்மளுக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தொண்டாமுத்தூர் நாங்க வீடு டோர் கேன்வாஸ் போகிறோம். தளபதியோடைய திட்டங்கள் எல்லாமே எடுத்து நாங்க சொல்ல போறோம். அது ஒண்ணு போதும். தளபதி முகத்துக்கே வரும். இருந்தாலும் நாங்க எக்ஸ்ட்ராவா திட்டங்களை சொல்லும் போது உன்னி பல பேர் எங்கிட்ட வருவாங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய 30 வருஷ அரசியல் வாழ்க்கையில மனசார பேர ஜனங்களை நான் இப்பதான் பாக்குறேன். எல்லாரும் மனசார வெல்கம் பண்றாங்க. கண்டிப்பா எல்லாருமே எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் இருக்கும். இனிமேல் தளபதி ஆட்சி வந்து எல்லாரும் நல்லா இருக்கும். இளைஞர்களுடைய வரவேற்பு ரொம்ப நீங்க இப்பவே சுத்தி இருந்தா பாருங்க, இளைஞர்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. பெரியவர்கள் அவங்களால வர முடியல, வந்துருவாங்க. அவங்க இந்த வெயிலுக்கு வராம இருக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே வந்து சொல்றாங்க, இத்தனை வருஷமா நாங்க எங்கேயோ ஓட்டு போட்டோம், ஆனா இனிமேல் தளபதிக்காக நாங்க கண்டிப்பா போடுவோம் எல்லாருமே சொல்றாங்க. எப்ப நாமினேஷன் பண்றீங்க? எப்ப தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கும்? 2ஆம் தேதியில இருந்து நாமினேஷன் பண்ண பாத்துருக்கேன். 2ஆம் தேதி இல்லாட்டி 4ஆம் தேதி பண்ணுவோம். அப்புறம் தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.